Hi friends, welcome back to our channel. Raja Ruby எங்க பாப்பீங்க? ரூபி வந்து வெளியில போயிருக்கா, டைலர் கடை வரல போயிருக்கா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. ரூபினிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஏன்னா ரூபினியோட பர்த்டே வீடியோ தான் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வரிசையா. இப்போ அதே மாதிரி இது ஒரு வீடியோ ஆர்டர் போட்டுல வந்துச்சு. இப்போ தான் அந்த அண்ணா ஃபோன் பண்ணாங்க, பக்கத்தில் வந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. வரத்துக்குள்ளே நான் வாங்கிட்டு போய் ஒரு இடத்த ஒளிச்சு வைக்கணும். அவளுக்கு தெரியாமல் வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க, அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். A few minutes later. Hi friends, இதுதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. ரூபி வரத்துக்குள்ளே நம்ம மேலே கொண்டு போய் வந்து வச்சுட்டு வந்துடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடுவா, இது என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. இப்படியே கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரூபி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அதான் வந்து அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பார்த்து ஆச்சரியப்பட நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு அச்சா கிராஃப்ட் இன்ஸ்டாகிராம்லேருந்து நம்மளுக்கு வாங்கியிருக்கேன். கார் குழல் கடவையே என எங்கே பாடிக்கிட்டு மேலே வந்துட்டோம். வெற்றிகரமாக வந்து இப்போ நம்ம பாடிக்கிறாய். கண்ணாடி கோப்பை யாழில் நான் கை மீறி சேர்ந்த தேயிலை, கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேய்பிரை. கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன் விறகாய், உன் விழியே கேட்கிறேன் ஊழியே உன் உரசல் கேட்கிறேன், உனக்காய் என் குறைகள் தோற்கிறேன். என்ன சார்பு பார்த்து பூவட்டம் பார்த்து கண் விட்டம் பார்த்து தீ பற்றும் காற்று தோள் மச்சம் பார்த்து மேல் மிச்சம் பார்த்து தேன் லட்சம் பார்த்து நடை பிழறிட்டு. இந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு கிடைச்ச ஒரு அற்புதமான ஃபோட்டோ தான் இது. ஏன்னா எடுத்திருக்க நிறைய ஃபோட்டோ, அதெல்லாம் கவுனெல்லாம் போட்டோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பிடிச்ச மாதிரி ட்ரெடிஷ்னல் கட்டப்போ, அவர் வேஷ்டி தட்டை, நான் ஆஃப் சாரி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓடாத ஒரு சைக்கிள் அங்கே நின்றுச்சு. எனக்கான ஓட்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை. நான் அது ஓட முடியலை. சரி ஒரு பிக்சர்னாலும் எடுத்துக்கலான்னு எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா அவர் அன்னைக்கு கருப்பாக இருந்தார், அதே மாதிரி கருப்பாக அந்த ஃபோட்டோவில் நான் லைட்டாக மேக்கப் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் கரெக்டாக நாங்கள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரியே நம்மளை செதுக்கி கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது. சைக்கிள் முதல் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஏன்னா இவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நமக்கு இருக்கிறதுல இந்த ஒரு பிக்சர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு தான். நான் இதெல்லாம் கேட்கல, இருக்கிறதுல இந்த பிக்சர் எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, சைக்கிள் பின்னாடி உட்காந்துருக்கோம்ல அப்படின்னு. அதையே எனக்கு கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கெல்லாம் நான் பதிலுக்கு என்ன செய்வேன்னு தெரியல. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இது வந்து நம்ம சேனலுக்காக வாங்கினது. ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி வைக்கணும். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் ஆயிருக்க. கர 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 கர